புதுச்சேரியை பொறுத்த மட்டிலே ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு என கூறியிருக்கிறார்கள். எனவே 2 இடங்களிலும் தற்போது தேர்தல் முதன்முறையாக வெகு காலத்திற்கு பிறகு இந்த தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் பொதுவாக ஒரே நாளில் தான் தேர்தல் நடத்தப்படும். ஆனால் தற்போது வெகு காலத்திற்கு பிறகு தற்போது அண்மை கால வரலாற்றில் இல்லாத வகையிலே புதுச்சேரிக்கும் தமிழகத்திற்கும் வெவ்வேறு நாட்களிலே தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை மே 4 வாக்கு எண்ணிக்கை, வேட்புமனு தாக்கல் துவக்கம் மார்ச் 16, கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 23, வேட்புமனு பரிசீலனை செய்வது மார்ச் 24, வேட்புமனு வாபஸ் மார்ச் 26, வாக்குப்பதிவு அதாவது எலெக்ஷன் டே ஏப்ரல் 9 வாக்கு எண்ணிக்கை கவுண்டிங் டே மே 4 புதுச்சேரியின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போவது ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு. அந்த ஆளப்போவது யார் என்பதை முடிவு செய்வது மே 4 தமிழகத்திலும் புதுச்சேரிக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு, மே 4 வாக்கு எண்ணிக்கை. தமிழகம், புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாநிலமாக மேற்கு வங்கத்திலே எத்தனை கட்டமாக தேர்தல், அதே போன்று கேரளம், அதே போன்று மற்ற மாநிலம் குறித்து பார்க்க இருக்கிறோம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த மட்டிலே அங்கும் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு தேர்தல் தேதி மேற்கு வங்காளத்தை பொறுத்த மட்டிலே டேட் ஆஃப் போல் 23, அதே போன்று 29 என 2 தினங்கள் நடைபெறுகிறது. 23 தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் அதே நாளிலே மேற்கு வங்கத்திலே முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. 2ஆம் கட்ட தேர்தல் 29 வெட்னஸ்டே புதன்கிழமை அன்று நடைபெறுகிறது. அங்கும் மே 4 தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது என அறிவித்திருக்கிறார்கள்.